பேபி பொட்டாட்டோ ஃப்ரை எப்படி பண்ணது பார்ப்போம். இது ஊட்டி உருளைக்கிழங்கு. இது வந்து ஒரு 300 கிராம் இருக்கும். இது குக்கரில் வேக வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுருங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7-8 பூண்டு பல்லை வந்து அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள், ஒரு 1.5 டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள். இதுலேயே மல்லித்தூளும் கலந்துருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகுத்தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி. இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம பேபி பொட்டாட்டோ ஃப்ரை எப்படி பண்ணது பார்ப்போம். பேபி பொட்டாட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 3-4 டீஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சள் தூளும் அதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் அது ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது 1.5 டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ வந்து பேபி பொட்டாட்டோ கலந்துக்குவாங்க. எல்லாத்துக்கும் கோட்டை வர மாதிரி பரட்டி விட்டுருங்க. இது சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது சிம்லேயே ரோஸ்ட் ஆகட்டும். மூடி போடாமல் ஓப்பனாகவே ரோஸ்ட் ஆகட்டும். இடையிடையாக கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இடையில கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வச்சு வெளியில் எடுத்த உடனே நீங்கள் தோல் பிரிக்காதீங்க. நல்லா ஆறணும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறமா தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். 15 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் அணைச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது சாம்பார், ரசம், லெமன் ரைஸு அதுக்கெல்லாம் நல்லா காம்பினேஷன். இது கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். பேபி பொட்டாட்டோ ரெடி ஆயிடுச்சு. பேபி பொட்டாட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க.